எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரக, குரு சாட்சாத் பரபிரம்மம், தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குருவே வாழ்க, குருவே துணை. அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேர் பெருமக்களுக்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம். இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவு ராசி பலன்களை பார்ப்போம். மார்ச் மாதம் 30/3/2026 திங்கட்கிழமை, உத்தராயணம், விசுவாவசு வருடம், பங்குனி மாதம் 16ஆம் நாள், பிரதோஷம். நாளை மகாவீரர் ஜெயந்தி. இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 வரை, மாலை நல்ல நேரம் 4:30 முதல் 5:30 வரை, கௌரி நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, மாலை கௌரி நல்ல நேரம் 7:30 முதல் 8:30 வரை, ராகு காலம் 7:30 முதல் 9 மணி வரை, குளிகை 1:30 முதல் 3 மணி வரை, யமகண்டம் 10:30 முதல் 12 மணி வரை. இன்றைய திதி திரியோதசி திதி. இன்றைய யோகம் சூலநாம யோகம். இன்றைய கரணம் கௌளவ கரணம். இன்றைய நட்சத்திரம் மக நட்சத்திரம் 3:47 வரை, பின்பு பூர நட்சத்திரம். உத்திராடம் நட்சத்திரத்திற்கும் திருவோண நட்சத்திற்கும் சந்திராஷ்டமம் நடக்கிறது. மகரத்திற்கு பொதுவாக சந்திராஷ்டமம் இன்று. கிரக நிலவரங்கள்: மேஷத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது சந்திரன், கும்பத்தில் ராகு புதன் செவ்வாய், மீனத்தில் சூரியன் சனி. இன்றைய நாளில் என்ன செய்யலாம்? திங்கட்கிழமை சோமவார பிரதோஷம். நந்தியம்பதி பெருமான போய் தொழுதுட்டு எனக்கு நல்லது கொடு, அவ்வளவுதான், வேற ஒன்றும் கேட்க தேவையில்லை. யாமரியே பராபரு, ஏன்னா நீ தான் பார்த்துக்கிட்டு இருக்கிற. கங்காணி இல்லாமல் கள்ளம் பல செய்த அது மாதிரி கங்காணியே நீ தானே, நீ என்னை பார்த்து எனக்கு எல்லாம் கொடு சொல்லிட்டு வாங்க. சிறப்பா இருக்கும், நல்லதா நடக்கும். ராசி பலனுக்கு போவோம். மேன்மை பொருந்திய மேஷராசி என்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு மனசோர்வு நீங்கும். மனக்கலக்கங்கள் அதிகரிக்கக்கூடும். கவனமுடன் இருப்பது சிறப்பை தரும். ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபத்தை பொறுத்த மட்டும் தேவையில்லாத மனசஞ்சலங்கள், மன வேற்றுமைகள், மன கருத்து வேறுபாடுகளை கொண்ட நாளாக இந்த நாள் இருக்கிறது. கவனமோடு இருப்பதை சிறப்பை தரும். கவனம் முக்கியம். அதாவது சினம்ங்கிறது உங்களையும் அழிக்கும், எல்லாரையும் அழிக்கும். அதனால சினம் கொள்ளாமல் இருப்பது சிறப்பை தரும். மிதுன ராசி அன்பர்களே, மிதுனத்தை பொறுத்த மட்டும் இதனால் சிறப்பான நாள். மகிழ்ச்சிகள் உண்டு, கொண்டாட்டங்கள் உண்டு. வரவுகள் மேலோங்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்கிறது. வரவுகள் கூடும். அனைத்து வகையான நல்ல விஷயங்களும் உங்களுக்கு நடக்க காத்திருக்கிறது. வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களே, கடகத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் சிறப்பான நாள். நட்புகள் மேலோங்கும். புகழ் பாராட்டு, வெளிச்சம், இது எல்லாமே கிடைக்கும். அந்த அளவுக்கு நல்ல ஒரு நாளாக இந்த கடகத்திற்கு இந்த நாள் இருக்கிறது. நட்பு வட்டத்தினால் நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கிறது. வாழ்த்துக்கள். சிம்மராசி என்பர்கள், சிம்மத்தை பொறுத்த மட்டும் இதனால் சிறப்பான மகிழ்ச்சிகள் உண்டு. சந்திரனோட பயணம், கேது சந்திரனோட பயணம்ங்கிறது ஒரு வகையான ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தி. போன மாசம் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாத தொடக்கத்திலே 3 தேதியிலே பார்த்தீங்கன்னா கேது சந்திரன் சேர்க்கை, அது கிரகணமா இருந்தது. அதனால இப்ப நிறைய துன்பங்கள் நம்ம அனுபவிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறோம். அதெல்லாம் மாறணும். இனி வாழ்க்கையில் எல்லாம் நல்லா இருக்கும்னு சொல்லி சிவனை வழிபாடு மேற்கொள்வது சிறப்பை தரும். வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களே, கன்னியை பொறுத்த மட்டும் இதனால சிறப்பான நாள். நன்மைகள் அயோகபித்த அளவில் நடக்கும். நீங்க யாருக்கும் தீங்கு செய்யல, ஆனா எல்லாமும் உங்களுக்கு நலமுடன் வாழ எல்லா வகையான ஏற்றங்களும் கிடைக்கின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. நீங்களும் சோமவார பிரதோஷத்தை சென்று பயன்பெறுங்கள், பயன்பெற்று வாருங்கள். நல்ல நலன் கிடைக்கும், பலனும் கிடைக்கும். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்கள், துலாமை பொறுத்த மட்டும் இதனால் முயற்சிகள் அத்தனையும் தோல்வி அடைந்து கொண்டிருக்கிறது. பயிற்சி இல்லாமல் முயற்சி செய்வது எப்பக்கத்தையே தவறு என்பதை உங்களுக்கு உணர்த்துகின்ற நாளாக இருக்கிறது. அதனால் பயிற்சியும் முயற்சியும் சரிவர அமைந்தால் உங்கள் வாழ்க்கை சிறப்பான ஒரு நாளாக அமைகின்ற ஒரு நாளாகவே இருக்கும். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிகத்தை பொறுத்த மட்டும் இதனால் சிறப்பான நாள். மகிழ்ச்சிகள் உண்டு. மகிழ்ச்சிகளை தவிர உங்களால என்ன பண்ண முடியுமோ அத்தனை ஆக்டிவிட்டிஸும் போய் பண்ணுவீங்க. எல்லோருக்குமான நல்லது கிடைக்க அத்தனை விஷயம் பாடுபட்டு செய்து கொண்டு கொடுக்கக்கூடிய அமைப்பிற்கு பிறருக்காக உங்களோட நேரத்தையும் காலத்தையும் கொடுத்து அவர்கள் நல்லா இருக்கணும்னு நினைப்பீங்க. அதுவே உங்களுக்கு பல வெற்றிக்கு காரணமாக அமையும். நல்ல பேர் புகழ் கிட்டும்.
பயணங்களால் வெற்றி ஆதாய அனுகூலங்கள் உண்டு. வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் சிறப்பான நாள், மகிழ்ச்சிகள் உண்டு, நிறைய ஏற்றங்கள் உண்டு, அன்பு, தேவையான அளவுக்கு பாச நேச உறவுகளால் ஒரு நன்மைகள் அத்தனையும் உண்டு. வாக்கு கொடுக்க கூடாது, எக்காரணத்தை கொண்டும் வாக்கும் கொடுக்க கூடாது. தொழில நான் இதை கொடுக்குறேன் அதை பண்றேன்னு சொல்லக்கூடாது. சொன்னீங்கன்னா உங்களால கொடுக்க முடியாதனால அதுல மட்டும் கவனமா இருங்க. இதனால ஒரு சிறப்பான நாள். மகர ராசி என்பவர்களே, மகரத்தை பொறுத்தவரை ஒரு நிறைவான ஒரு நாள், மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள்லாம் உண்டு. அதாவது சந்திராஷ்டமே இருந்தாலுமே தாய் உங்களை பட்டி போட மாட்டாலே, எல்லாத்தையும் கொடுத்துட்டு தானே இருக்கிறா. சந்திராஷ்டம தினத்துல மகரத்துக்கு பணம் வருது, நிறைய பேர் எங்களுக்கே சொல்லியிருக்கிறீங்க. இப்போ மகரத்துக்கு ஓரளவுக்கு சந்திராஷ்டமம் நல்லது செய்யுது, புரியுதுங்களா? இருந்தாலும் எச்சரிக்கையா இருப்பது சிறப்பை தரும். வாழ்த்துக்கள். கும்பராசி என்பவர்களே, கும்பத்தை பொறுத்தவரை ராகு புதன் செவ்வாய் சேர்க்கை, மனக்கவலை உண்டு. ஐயோ இன்னைக்கு நம்ம அங்க இருந்தா அதை செஞ்சுக்கலாம், இங்க இருந்தா செஞ்சாலும் மாத்தி மாத்தி யோசிக்க சொல்லும். நீங்க எங்க இருக்கிறீங்களோ அதை சிறப்பா செய்யுங்க, சிறப்பான பலனை அடைங்க. அதுவே உங்களுக்கு பெரிய வெற்றியை தேடித்தரும். வாழ்த்துக்கள். மீனராசி என்பர்களே, சூரியன் சனி சேர்க்கை, மன அமைதி குலைவு ஏற்படும், கவனமா இருக்கணும். எதையா ஒண்ணு நினைச்சு எதையா மனசுல போட்டு குழப்பிக்கிட்டு இருக்க கூடாது. இது நடந்தால் நன்மை அப்படின்னு நினைக்கும் போதுதான் உங்களுக்கு நன்மை நடக்கும். அந்த அளவுக்கு ஒரு ஆர்ப்பரிக்கக்கூடிய தன்மைகள் உண்டு, ஜெயிக்கக்கூடிய தன்மைகள் உண்டு, வெற்றி பெறக்கூடிய தன்மைகள் உண்டு. மன அமைதியோடு இருந்தால் எல்லாவித நற்பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.